இன்னைக்கு நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில முதல்ல கேட்க போறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடைய பேச்சதான். குடிபோதை இளைஞர்களை மழுங்கடிக்கிறதா சொல்ற அவர் அதுக்கு ஆளுங்கட்சி தான் காரணம்னு விமர்சனம் செய்யறாரு. கேட்கலாம். நீ அரசியல் கற்றுக்கொள்ளக்கூடாது, நீ கொள்கை பேசக்கூடாது, நீ வெளி உலகத்தை அறிந்து கொள்ளக்கூடாது, இளம் வயதிலேயே குடித்து போதைக்கு அடிமையாகி வீரியம் இழந்து செயலிழந்து கிடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எவ்வளவு கொடுமை! ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்கிற அவலம் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறதே. கணவனும் மனைவியும் சேர்ந்து குடிக்கிறார்களே, பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் குடிக்கிறார்களே, சுற்றுலா செல்லும் இடங்களிலே குடிக்கிற காட்சியை வாட்ஸ்அப்பில் பரவிக் கொண்டிருக்கிறது. இந்த கொடுமைகளுக்கு யார் காரணம், யார் பொறுப்பு? இதை பற்றி கொஞ்சமாவது கவலை உண்டா? இந்த மக்கள் இப்படி அழுகிறார்களே என்கிற வேதனை உண்டா? 25,000 கோடி வருமானத்தை 30,000 கோடி வருமானமாக உயர்த்துவதற்கு என்ன வழி என்று செல்வி ஜெயலலிதா IAS அதிகாரிகளுக்கு ஆணை போடுகிறார். நத்த விஸ்வநாதன் மேடையிலே சட்டசபையில் சொல்லுகிறார், சாராய கடைகளை மூட முடியாது. மேலும் அதை திறப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். 25,000 கோடியிலிருந்து 28,000 கோடி வரை ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருகிறது. இந்த வருமானத்தில் ஒரு 1000 கோடி எடுத்துதான் உன் வீட்டுக்கு மிக்சி, கிரைண்டர், லேப்டாப், ஆட்டுக்குட்டி உன் பணத்தில் உன் பையில பணத்தை திருடி உனக்கே சாப்பாடு வாங்கி போடுகிறார். நீ அவனுக்கு நன்றி சொல்கிறார். உன்னுடைய பாக்கெட்டில் திருடுகிற பணம் அது 1000 கோடி ரூபாய் ஒரு வீட்டுக்கு வருகிறதே. மிக்சி, கிரைண்டர், அம்மா பணம் ஒட்டி யாருடைய பணத்தில்? அம்மா வாங்குகிற சம்பளத்தில் இருந்தா அம்மா பணம் ஒட்டி வருகிறது. யாருடைய பணத்திலிருந்து லேப்டாப் வழங்கப்படுகிறது? எவ்வளவு இழிச்சவார்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். இவன் பணத்தையே சுரண்டி, இவன் பணத்தையே கொள்ளையடித்து, இவனுக்கே இலவசம் தந்து, இவனிடத்திலேயே ஓட்டு பறிக்கிறவனும் விலைக்கு வாங்கிவிடலாம் என்கிற இருமாப்பு. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? அவர்கள் நட்டி படைப்பதுதான் அரசியலா? இதற்கு முன்பு இந்த கட்சியை வீழ்த்த இந்த கட்சியோடு கூட்டணி சேருவோம், இந்த கட்சியை வீழ்த்த இந்த கட்சியோடு கூட்டணி சேருவோம் என்று கடந்த காலங்களில் நாம் சில உத்திகளை கையாண்டது உண்மைதான். ஆனால் இப்போது நாம் எடுத்திருக்கிற முயற்சி இருக்கிறதே, இது ஒரு அக்னி பரீட்சை. ஒரே நேரத்தில் 2 சக்திகளை நாம் எதிர்க்கிறோம். திமுக, அதிமுக என்கிற மாபெரும் மலைகளை எதிர்த்து மோதுகிறோம். அவர்கள் வலிமை நமக்கு தெரியும். ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு இன்னொரு எதிரியோடு கூட்டணி சேர்வது என்பது அரசியல் உத்திகள் ஒன்று. இது கடந்த காலங்களில் நாம் கையாண்ட உத்திகள். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. நாளுக்கு நாள் அவர்கள்தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே தவிர நாட்டு மக்களுக்கு எந்த நலனும் கிட்டவில்லை. இந்த நிலையில்தான் இனியும் அதே உத்திகளை பின்பற்றக்கூடாது, கடைபிடிக்க கூடாது. 2 சக்திகளை எதிர்க்க முடியும், ஒரே நேரத்தில் அவர்களை வீழ்த்த முடியும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த துணிச்சலை எடுத்திருக்கிறோம். அந்த துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது என்றால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற அந்த அடிப்படையில்